வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்குவதற்கு முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். பழனிசாமி ஐயாவை நம்ம எல்லோருக்கும் நன்கு தெரியும். ஐயா நமக்கு தொடர்ந்து பல சிந்தனைகளை வழங்கி வருகின்றார்கள். கடந்த பல மாதங்களாக வாழ்வியல் என்ற ஒரு சிறப்பு சிந்தனை உரையை ஐயா வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே கடந்த 4 கிழமைகளாக ஐயா இந்த வாழ்வியல் என்ற தலைப்பின் கீழ் பெண்ணின் பெருமையை பற்றி பல கருத்துக்களை நமக்கு வழங்கி வருகின்றார்கள். அந்த தலைப்பிலே இன்று பாகம் அமர்வு 5 இப்பொழுது ஐயாவை இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே அன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 68ஆம் பாகத்தில் பெண்ணின் பெருமை பற்றிய 5வது அமர்வு. ஒரு பெண் குழந்தை வளர்ந்து உடல் ரீதியாக பக்குவமாகி வாழ்வியல் ரீதியாக பல கலைகளை கற்று இல்லறம் கண்டு சந்ததியை தோற்றுவித்து அந்த குழந்தைகளுக்கு தக்க பருவம் வருகின்ற போது சம்பந்தம் தேடுகின்ற நிகழ்விலேயும் பெண் புத்தி பின் புத்தி தான், ஷார்ப் மைண்ட். இதை கண்ணாசன் அழகாக சொல்றார். அறிவு வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே. இதுதான் பின் புத்தி. ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் அவரை எடை போடக்கூடிய ஒரு திறமை பெண்ணின் இயல்பான அறிவு. அதன் மூலமாகத்தான் சம்பந்தம் பேசுகின்ற போது அடுத்த வீட்டாரை பற்றிய ஒரு கணிப்பு, அந்த சம்பந்தம் நமக்கு பொருந்தி வருமா வராதா என்ற ஒரு கணிப்பு, இப்படி இல்லம் செழிப்பதற்கு பெண்ணின் அறிவு மிக பெரும் தீர்க்க தரிசனமாக பயனாகும். சந்ததியின் திருமண நிகழ்ச்சி, அதன் பிறகு அவர்களது இல்லற வாழ்க்கையிலே தோன்றுகின்ற அடுத்த சந்ததி, பேரன் பேத்தி என்று அந்த குழந்தைகளை வளர்க்கின்ற பொறுப்பும் இரு பக்க தாய் தந்தருக்கு உண்டு என்றாலும் தாத்தா பாட்டி என்ற வகையிலேயும் பேர குழந்தை வளர்க்கின்ற பொறுப்பு உண்டு. இதற்கு மேலாக
சகோதர சகோதரிகளாக பாச பற்று என்ற நிலையிலேயும் ஆண் குழந்தைகளோட பெண் குழந்தைகளுடைய அன்பும் கருணையும் பெரும் பங்கு வகிக்கும் குடும்பங்களிலே ஒரு தியாக மனப்பான்மை பெண்ணிடத்தில் அதிகம் இருப்பதனால்தான் குடும்ப வாழ்க்கை அமைதியாக சீராக நடக்க துணை செய்கிறது. இன்றைக்கு வாழ்கின்ற 820 கோடி மக்களில் பெண்ணின் சிறப்பை அறிந்து உணர்ந்த மக்கள் எத்தனை பேர் என்று மகரிஷி அவர்கள் மனம் நொந்து ஒரு கேள்வி வைக்கின்றார்கள். வாழ்கின்ற மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் என்று. இந்த இடத்தில் ஆண்கள் என்று குறிப்பிடாமல் மக்கள் என்று பொதுவாய் குறித்ததற்கான காரணம் என்ன என்றால், பெண்ணே பெண்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு யதார்த்தத்தை மகரிஷி இங்கே வெளிப்படுத்துகிறார். முதலில் பெண்கள் தங்களை உணர வேண்டும். சமுதாய வாழ்க்கையிலே, இல்லற வாழ்க்கையிலே தன்னுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை உணர வேண்டும். ஆண்களும் பெண்களின் மதிப்பை, அவருடைய தியாகத்தை உணர்ந்து மதிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். 1994 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் நாள் சென்னை குடுவாஞ்சேரியிலே மகரிஷி தம்பதியை முன்வைத்து தான் மனைவி நல வேட்பு நாள் என்று பல தம்பதியர் கலந்து கொள்ள மகரிஷி அவர்களே நடத்தி வைத்த முதல் வைபோகம் மனைவி நல வேட்பு நாள். தெய்வத்தின் படைத்தல் தொழிலை அதன் பிரதிநிதியாக பூமியில் நிகழ்த்த வந்த மனைவியின் பெருமையை போற்ற மகரிஷி மூலம் இந்த உலகத்தில் உதயமானது மனைவி நல வேட்பு நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 30ஆம் நாள் பல சிரமங்களை தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்து காட்டுகின்ற மனைவியின் சிறப்பை இந்த சமுதாயம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக மகரிஷி அவர்கள் ஏற்படுத்தி வைத்த நாள் மனைவி நல வேட்பு நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 30ஆம் நாள் மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் மன்றங்களிலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியிடத்திலே ஒரு அன்பர் ஒரு கருத்தை சொன்னார். சாமிஜி, பெண்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் கிடையாது. பாருங்களேன், ஒரே ஒரு காரைக்கால் அம்மையார், ஒரே ஒரு ஔவையார், இப்படி 1-2 பேர்கள் தான் ஆன்மீகத்திலே சிறந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்களில் தொல்காப்பியர் தொடங்கி உங்கள் வரைக்கும் எத்தனை பேர் ஆன்மீகத்திலே சிறந்திருக்கிறார்கள். அதனால் ஆண்களுக்குத்தான் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் என்றார் அந்த நண்பர். சாமிஜி சிரித்து கொண்டே கேட்டார், துறவு என்றால் என்ன? அந்த அன்பர் சொன்னார், துறவு என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிடுதானே சாமிஜி என்றார். மகரிஷி கேட்டார், நீங்கள் திருமணம் ஆனவரா? நான் 2 திருமணம் செய்திருக்கிறேன் என்றார் மகரிஷி அவர்கள். அந்த அன்பர், ஆமாம், நான் திருமணமானவன் தான் என்றார். மகரிஷி கேட்டார், நீங்கள் மாமனார் வீட்டில் இருக்கிறீர்களா அல்லது மனைவி உங்கள் வீட்டில் இருக்கிறாரா என்று கேட்டார். அந்த நண்பர், மனைவி தான் என் வீட்டில் இருக்காங்க சாமிஜி என்றார். சாமி சொன்னாங்க, அப்ப நீங்க யாரையும் விட்டு விட்டு எங்கும் போகவில்லை. ஆனால்
உங்கள் மனைவி, பிறந்த வீடு, பெற்றோர், பிறந்த ஊர், உற்றோர், நட்பு என அனைத்தையும் விட்டு விட்டு வந்து உங்களோடு வாழ்கிறார்களே, அப்ப நீங்கள் துறந்தவரா அல்லது உங்கள் மனைவி துறந்தவரா என்று கேட்டார். பிறகு சாமி சொன்னாங்க, ஆண்களில் ஒரு சிலர்தான் துறவிகள், பெண்கள் எல்லோருமே துறவிகள் என்றார். என்று சொல்லி இந்த மனைவி நல வேட்பு விழாவுக்கென்றே ஒரு கவியையும் எழுதி வைத்தார். பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெரும் நோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துறவியென குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் அற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணையவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை தந்து சென்றவர் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். இந்த கவியுடைய பொருள் பாருங்களேன், கருத்து. பெற்றோர், பிறந்து வளர்ந்த வீடு, பிறந்த ஊர் என்ற 3 பந்தங்களையும் விட்டுவிட்டு இன்னொரு வீட்டிற்கோ, இன்னொரு ஊரில் உள்ள வீட்டிற்கோ, இன்னொரு நாட்டில் உள்ள வீட்டிற்கோ மனைவி என்ற பொறுப்பிலே வந்து கடமையாற்றுகிறார். அதனால்தான் அகஸ்தி அவர்கள் தனது முதல் மனைவி அவருடைய பிறந்த நாளாகிய ஆகஸ்ட் 30ஆம் நாளை உலகத்தில் கணவர்கள் தங்களது மனைவியரின் பெருமைகளை ஆண்டுதோறும் நினைவு கூறும் விழாவாக கௌரவிக்க வேண்டும் என்று என் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று அனுதினமும் நினைந்து உணர்ந்து வாழ்த்தி பயன் கொள்ள வேண்டும் என்று இந்த கவியை தந்திருக்கின்றார். திருமணத்தில் மணமகன் மணமகளின் கையை பிடிக்கும் போது சொல்லுகின்ற ஒரு மந்திரத்திற்கு ஒரு உட்பொருள் உண்டு. இதுவரைக்கும் எத்தனையோ தடவை பிறந்து பிறந்து இறந்து விட்டேன், ஆனால் பிறவை நோக்கமாகிய பயனை எட்டவில்லை. நீ எனது வாழ்க்கை துணையாக வந்த இந்த தருணத்திற்கு பிறகு நான் நல்லபடியாக வாழ்ந்து இந்த பிறவை முடிப்பதற்கு நீ எனக்கு துணை செய்ய வேண்டும் என்பது அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்று மகர்ஷி விளக்கம் சொன்னார். மகாகவி பாரதியார் ஒரு மிக அற்புதமான ஒரு சாமியத்தை சொல்லியிருக்கின்றார். காதல் செய்யும் மனைவி தெய்வம் கண்டீர், கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும் என்றார். இந்த சாமியத்திலே 2 கருத்துக்கள் உள்ளன. ஒன்று, ஒரு பெண் தானே தெய்வத்தன்மை அடைவதற்கு அவருடைய அன்பும் கருணையும் என்ற குணங்கள் துணை செய்யும். கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும். சரி, அடுத்தது, ஒரு கணவன் தனது மனைவி மூலமாக இறைத்தன்மையை எளிதில் அடையலாம், கடவுள் நிலை அவள் மூலமாக அடைதல் கூடும் என்று இன்னொரு பொருள் இதிலே அடங்கியிருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் உட்பட குரு பரம்பரையிலே பல பேர், மகர்ஷி அவர்களே உட்பட, ஞானம் பெறுவதற்கு வாழ்க்கை துணை உதவி செய்தது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு. காரணம் என்ன என்றால், ஞானத்திற்கு அடிப்படை அன்பும் கருணையும். ஏனென்றால் இறைவனே அன்பும் கருணையும் தானே. அப்ப யாரிடத்திலே அன்பும் கருணையும் இல்லையோ அவனிடத்திலே அல்லாஹ் குடியிருப்பது இல்லை என்கிறது திருக்குறான். அப்ப அன்பும் கருணையுமான இறைவனை அறிய வேண்டும் என்றால்
நாம் அன்பிலே முழுமை பெற்று கருணையிலே மலர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்ப இயற்கை நீதிப்படியே ஒரு கருவை சுமந்து வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு அமைந்ததனால் ஆண்களை விட பெண்களிடத்திலே அன்பும் கருணையும் இயல்பிலேயே அதிகமாக இருக்கும். அதனால் இறைநிலையை உணர்வதற்கு அதுதான் அவசியம். அது அங்கே இருப்பதனால அவர்கள் எளிதில் அடைந்து விடுவார்கள். அதாவது பட்டினத்தாருடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு சம்பவம். காதற்ற ஊசியும் வாராத கான் கடை வழிக்கே என்று அவருடைய தத்து பிள்ளை ஒரு கருத்தை சொன்னார். அதன் பொருளை உணர்ந்து கொண்ட பட்டினத்தார் உடனே வீடு, வாசல், சொத்து, உறவு எல்லாவற்றையும் துறந்துவிட்டு கோவணம் தரித்து நான் சன்னியாசியாக போகிறேன் என்று போய்விட்டார். மடத்திலே போய் தீட்சை பெற்று கடைசி வரைக்கும் மடத்துல வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா மடங்களிலும் பரம்பரையாக சில பேர் குத்தை கெடுத்திருப்பாங்க. அவங்க மட்டுமே அங்க இருப்பாங்க. மற்றவர்கள் வந்தாலும் பயிற்சிகளை தந்து நீங்க போய் பயிற்சி செய்து ஞானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அனுப்பி வச்சிருவாங்க. அந்த காலத்துல துறவு மேற்கொண்டவர்கள் மீண்டும் குடும்பத்திற்கு வரக்கூடாது. அப்ப என்ன செய்வது? பிச்சை எடுத்து உடலை காத்து கொண்டு பயிற்சிகளை செய்து ஞானம் பெற வேண்டும். பௌதி பிச்சாந்தேகி என்று துறவு வாழ்க்கையை சொல்லி வைப்பார்கள். அதன்படி பட்டினத்தார் பயிற்சியெல்லாம் முடிந்த பிறகு பிச்சை எடுத்து வாழ்வதற்காக வெளியே அனுப்பப்பட்ட போது, சரி முதல் பிச்சையை தாயிடத்துல பெறலாமே என்று நேராக வீட்டுக்கு வந்தார். வந்து பௌதி பிச்சாந்தேகி என்றார். மகனின் குரல் கேட்ட உடனேயே பட்டினத்தாருடைய தாயார் வெளியே வந்தார் வெறும் கைகளோடு. அவரை பார்த்த பட்டினத்தாருக்கு ஒரே ஆச்சரியம். பிச்சைக்காரன் தாயை பிச்சிடுங்கள் என்று குரல் கேட்டாலே கைகளில் எடுத்து வந்தால் குறைவாக இருக்குமே என்று முரத்தில் அள்ளி வருகின்ற தாய் சொந்த மகனின் குரல் கேட்டு வெறும் கையோடு வந்து நிற்கிறார்களே என்று ஆச்சரியத்தோடு பார்த்தார் பட்டினத்தார். தாயார் சொன்னார், மகனே, வீடு உனக்கு கசந்து விட்டது, சொந்தம் உனக்கு அந்நியமாகிவிட்டது. ஆனால் ஒரு திருவோடு உனக்கு சொந்தமாகிவிட்டதே என்றார். கையில திருவோடு வச்சிருப்பாங்க இல்லையா சாப்பாட்டுக்கு, ஒரு திருவோடு உனக்கு சொந்தமாகிவிட்டதே என்றார். பட்டினத்தாருக்கு என்ன செய்வதென்று புரியல. என்ன இப்படி சொல்றாங்களே, அப்போ ஆண்டிக்கு திருவோடு கூட ஒரு சொத்தா என்று யோசிக்க தொடங்கி விட்டார். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொன்னேன்னு திருவோட்டு கீழே போட்டு உடைச்சிடாத என்று சொல்லிவிட்டு மடத்தில் போதிக்காத ஒரு வாழ்க்கை ரகசியத்தை மகனுக்கு போதித்தார் அந்த தாயார். என்ன சொல்றாங்க, ஒருவேளை தற்செயலாக இந்த திருவோடு உடைந்து போனாலோ அல்லது தொலைந்து போனாலோ என் திருவோடு போயிற்றே என்று கவலைப்படாதே என்றார். என்ன அர்த்தம்? பற்றற்ற வாழ்க்கை, என்னுடைய திருவோடு என்ற பற்று வைத்துக் கொள்ளாதே, இருக்கிற வரைக்கும் பயன்படுத்து, இல்லையா உடஞ்சு போச்சா ஓகே, அந்த சூழ்நிலையில என்ன செய்யணுமோ அது செய்துக்கோ, இதற்காக நீ வருத்தப்படாதே. அப்ப மடத்தில் கொடுக்காத ஞானத்தை இல்லறத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு தாய் தனது மகனுக்கு போதித்தார். இதுதான் ஒரு பெண்ணுடைய சிறப்பு.
அவள் கடமையை செய்வதனால பற்றுள்ளவர் நினைக்க கூடாதுங்க. உறவளவிலே தொடர்பு கொண்டு மனதளவிலே துறவு நிலையில் வாழ்பவர்கள் பெண்கள். அது சில சமயங்களிலே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. தாய்க்கு பின் தாரம். மிக அற்புதமான கருத்து இருக்குங்க, பின்னாடி பார்ப்போம். எனவே பெண்கள் எல்லோருமே துறவிகள் தான் என்று மகிழ்ச்சி சொன்னாரே, அதுக்கு பட்டினத்தாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியே சான்று. அன்பும் கருணையும் அதிகமாக உள்ள ஜீவன் மனைவியாக வந்து மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன். அதாவது தாலி கட்டிய கணவனுக்கு மட்டும்தான் கடமை செய்கிறாளா? திருமணம் ஆகுது, புகுந்து வீட்டுக்கு போறாங்க. புகுந்து வீட்டில கணவன் மட்டுமா இருப்பார்? அவனுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அவருடைய தாய் தந்தை, இப்படி அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தானே சேவை செய்கிறார். அப்ப மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன். மாண்பு மிகு என்று இங்க தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகளுக்கு தான் பயன்படுத்துறாங்க. அவங்ககிட்ட என்ன மாண்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. மாண்புமிகு மாண்புமிகு, அந்த பதவி மாண்புமிகு தான், மாண்புமிகு முதலமைச்சர். ஆனா அங்க இருக்கிற மனிதன் மாண்புமிகுவான்னு பார்த்தீங்கன்னா அது கேடு மிகு. ஒரு கேடுகிட்ட மனிதன் அங்க போய் உட்கார்ந்துட்டு மாண்புமிகுன்னு மக்களால் சொல்லப்படுகிறான். ஆனா உண்மையிலேயே மாண்புமிகு யார் என்றால் அவரவர்களது மனைவிதான் மாண்புமிகு. அதனால் பெண்ணின் உணர்வுகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் வகையில் புகுந்த வீடு பிறந்த வீடு என்ற இரண்டு குடும்பங்களிலேயும் வாழ்கின்ற அனைவருக்கும் ஒரு மன பக்குவம் வேண்டும், வாழ்க்கையை பற்றி ஒரு பக்குவம் வேண்டும். எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை, அதை அடைத்திட என்னும் போது பல பிறவிகள் தேவை என்றார் கண்ணதாசன். எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை அப்படின்னா நல்லது இல்லாத மனைவியர் உண்டு என்று அர்த்தம். ஏன்னா ஆண்களிலே நல்லவர் கெட்டவர் இருப்பது போல பெண்களில் இருப்பாங்க இல்லையா? அப்ப நல்லதை போற்ற வேண்டும், நல்லதை துன்புறுத்தக்கூடாது. தீயதை திருத்த வேண்டும், அதையும் துன்புறுத்தக்கூடாது. எனவே எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை, அதை அடைத்திட என்னும் போது பல பிறவிகள் தேவை. ஒரு மனைவியின் கடனை அடைப்பதற்கே பல பிறவி தேவை என்றால் ஒவ்வொரு பிறவியிலையும் மனைவி உண்டல்லவா? அப்ப என்ன அர்த்தம்? தீர்க்க முடியாத கடன்களில் மனைவியின் கடனும் ஒன்று. ஆனா சமுதாயத்துல தீர்க்க முடியாத கடன்கள், பெற்ற கடன், வளர்த்த கடன், கல்வி கற்ற கடன் என்று தாய் தந்தை குரு இந்த மூன்று பேருடைய கடன்களைத்தான் அடைக்க முடியாது என்று இதுவரைக்கும் சொல்லி வந்தார்கள். ஆனால் ஞானிகளுடைய வாழ்க்கையில் பெற்ற ஒரு உண்மையை கவிஞர் கண்ணதாசன் நான்காவது கடன், அடைக்க முடியாத நான்காவது கடன் நல்ல மனைவியின் சேவை என்று ஒரு முத்தாய்ப்பான கருத்தை சொல்லி வைத்து விட்டார். பிறந்த வீட்டில் தாய் தந்தைக்கு மகளாக, உடன் பிறப்புகளுக்கு சகோதரியாக, புகுந்த வீட்டில் கணவன் என்றொருவனுக்கு மனைவியாக, அவனது தாய் தந்தைக்கு மருமகளாக, அவனது உடன்பிறப்புகளுக்கு அண்ணியாக, அவன் மூலம் பெற்ற குழந்தைகளுக்கு தாயாக, குழந்தைகளின் வாழ்க்கையிலே வாழ்க்கை துணைவர்களுக்கு மாமியாராக, அவர்களது தாய் தந்தைக்கு சம்பந்தியாக,
பிறகு பேர குழந்தைகளுக்கு பாட்டியாக மற்றும் சமுதாயத்திற்கு நல்ல குடிமகளாக இப்படி பன்முக பாத்திரங்களாக பலருடன் இணைந்து சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து வாழ்கின்ற ஒரு தியாக சின்னம் நல்ல ஒரு பெண். இந்த உண்மைகளை அறியாததால் ஆணினம் பெண்ணினத்திற்கு இழைத்த தீங்குகளை பெண்ணினம் கருணையோடு மன்னித்து விட்டதால் தானோ உலகம் இன்றும் நிலைத்திருக்கிறது. உலகத்திற்கு ஆதாரமான கடவுளை போல இல்லறத்திற்கு ஆதாரமான தாரத்தை கண்ணதாசன் இன்னொரு பாடலை சொல்கின்றார். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். அதாவது கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள்ளுணவே தந்து காக்கும் தயாளன் என்று இறைவனை சிறப்பித்தார்கள் ஞானிகள். ஒரு ஜீவனின் தேவைகளை அதனுடைய பிறப்பிலேயே இணைத்து வைத்திருக்கின்ற தெய்வத்தின் கருணையை போற்றினார்கள். அது போல ஒரு கணவனது தேவைகளை யார் அறிவார்கள்? முதல்ல மகனாக வளர்ந்த காலத்தில் தாய் அறிவார். கடைசி வரைக்கும் அவங்க இருந்திருப்பாங்க. மனைவியாக வந்த பிறகு தனது கணவனின் தேவைகளை அறிந்து கொள்கிறார்கள். இப்படி என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று வாழ்க்கை துணைவியை தெய்வத்துக்கு நிகராக உயர்த்தி வைத்தவர் கண்ணதாசன். 3 மனைவிகளோடு வாழ்ந்தவர், 15 குழந்தைகள், 3 பேரிடத்திலேயும் குழப்பம் இல்லாமல் வாழ்ந்து காட்டியவர். தவ வாழ்க்கைக்கு தகுதி இல்லை என்று பெண்ணினத்தை அவமதித்த ஒரு காலம். இது ஒரு இடைச்செருகல். ஆதி காலத்துல எல்லாம் கிடையாதுங்க. இது இடைச்செருகல். எங்கேயோ ஒரு காலகட்டத்துல ஆணுக்கு பெண் அடிமை என்ற ஒரு கருத்தை புகுத்தி வைத்து பெண்களை உடன்கட்டை ஏறுவது, கணவன் எப்படி இருந்தாலும் கால்களை தொழுவது என்றெல்லாம் அடிமைத்தனத்தை புகுத்தி வைத்தார்கள். அது இன்றைக்கும் கீழ்த்தட்டு மக்கள்ல பாருங்களேன், பெண்களை ஒரு ஜீவனாக மதிக்க மாட்டாங்க. இப்போ சமீபத்துல பாருங்களேன், தமிழ்நாட்டில் பற்றி கொண்டிருக்கிறது, மாணவிகள் இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். வெளியே சொல்ல முடியாமல் தவித்த குடும்பங்கள் பல. இன்றைக்கு இறைவனின் தீர்ப்பு, காலத்தின் கட்டாயம், இதெல்லாம் உலகத்திலே ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று ஒரு மாணவி அவருடைய தாய் தந்தை மூலமாக இப்போ இந்திய அளவிலே பற்றி எரிகிறது ஒரு பிரச்சனை. இது இன்றைக்கு புதிதல்ல என்று சில பேர் பேசுறாங்க. அதனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கல்வி கற்க வந்தால் அதற்கு விலையாக பெண்களை பயன்படுத்துவது என்று சொன்னால் எந்த ஆண்மகனுக்கு ஒரு நல்ல பெண் பிள்ளை அமைய முடியும்? பெண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆணுக்கு உண்டு என்றுதானே காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த காப்பாற்றுகின்ற கடமையை தவறியது மட்டும் அல்லாமல் அழிக்கின்ற வேலையை செய்தால் அதற்கு அதிகாரிகளும் செல்வந்தர்களும் துணை போனால் இயற்கையே ஒரு கட்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது பாருங்க. இப்ப எப்பவும் நடந்து கொண்டிருந்த விஷயத்துக்கு இன்னைக்கு பலிகடானாங்க பாருங்க சில பேர். அப்ப இதெல்லாம் அவர்களிடத்துல இருந்து திணி பெற்று கொண்டே வந்த ஒரு பாவம்.
இன்றைக்கு வேறு காரியங்களிலே பாவத்தை செய்தவர்களுக்கு இந்த பாவத்தின் மூலமாக தண்டனை தரப்படுகிறது. பாவம் எல்லாம் ஒரே பாவம் தாங்க. இது பெண் பாவம், ஆண் பாவம், சொத்து குவித்த பாவம், எல்லாமே அலைகள் தான், நெகட்டிவ் வேவ்ஸ். வகை வகையா நாம் அனுபவங்களை பிரித்து பேசலாமே தவிர அடிப்படையில் எல்லாமே பாசிட்டிவ் வேவ்ஸ், நெகட்டிவ் வேவ்ஸ், ரெண்டு அலைகள் தான். அதனால் எந்த வகையில் எந்த பாவத்தை செய்தாலும் ஏதோ ஒரு பாவத்தின் மூலமாக வெளிப்பட்டு ஆளே இல்லாமல் செய்துவிடும். மனிதன் என்று மதிப்பதற்கே தகுதி இல்லாதவனாக தரம் இறக்கிவிடும். அதான் இயற்கையினுடைய தெய்வ நீதி இது. இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பதவி இருக்கு, பணம் இருக்குன்னு ஆட்டம் போட்ட இப்படித்தான் ஒரு நாளைக்கு சீக்கிரம் சீரழிவாங்க. எனவே இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்காகத்தான் பெண்களுக்கே பிரம்ம ஞானம் என்று இறை உணர்வு பெறுவதற்காகவே உள்ள பயிற்சியும் தந்தார் மகர்ஷி அவர்கள். காஞ்சி மடத்திலிருந்து ஜெயேந்திரர் சரஸ்வதி சுவாமிகள் இப்ப இருக்கிறார். இவருக்கு மூத்தவர், மகா பெரியவர் அல்ல, அவருக்கு அடுத்தவர். அவர் ஒரு முறை ஆலியருக்கு வந்திருந்தார். மகிழ்ச்சி இடத்திலே இந்த கேள்வியை கேட்டார். நீங்க பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் பிரம்மஞான் தரையில இதெல்லாம் ஆம்படையாளுக்குன்னே வைத்திருந்த பெரிய சம்பிரதாயத்தை நீங்க உடைக்கிறீங்க என்று ஒரு குற்றமாக மகர்ஷியத்திலே கேட்டார். மகர்ஷி சொன்னார், எனக்கு வேதங்கள் எல்லாம் தெரியாது, அதெல்லாம் நான் படிச்சதில்லை. எங்கே இருந்து வந்தோம் என்பது எனக்கு தெரியும், எங்கே போக போகிறோம் என்பதும் தெரியும். இதுதான் பிரம்ம ஞானம் என்று நான் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றார். வாயடைத்து போனார் வந்தவர். ஏன்னா அவங்களுக்கு வெறும் மந்திரங்களும் பூஜை புனஸ்காரமும் தான் தெரியுமே தவிர சுத்த வெளி என்பது தெரியாது, மீண்டும் எங்கே போக போகிறோம் என்பதும் தெரியாது. அதனால் தானே புலன் இன்பத்திலே சிக்கி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அந்த காஞ்சி மடத்தின் பாரம்பரிய பெருமையை இழந்து போனதல்லவா. 600 ஆண்டு பாரம்பரியத்தை குடிதோண்டு போய்த்தவர் இவர் அல்லவா. எனவே இதெல்லாம் பெண்களை எப்படி வைத்திருந்திருக்காங்க பாருங்க. இவங்கதான் மக்களால் மதிக்கப்பட்டார்கள். ஆனா மகர்ஷி அவர்கள் அப்படி இல்லை. உண்மையான ஆன்மீகத்தை கையில் எடுத்தார். ஆண் பெண் என்ற பேதம் எங்க இருக்குங்க? என்ன சந்ததியை உருவாக்குகின்ற பொறுப்பு பெண்மை என்ற ஒரு உடலுக்கு அமைந்ததனால் அது அந்த கருமுட்டையை தூய்மை செய்வதற்கான ஒரு நிகழ்வு நடக்கின்ற போது உடலினுடைய உயிர் சுழற்சி ரிவர்ஸ்ல திரும்பும். சுத்தம் செய்வதற்காக ரிவர்ஸ்ல திரும்பும். அந்த காலத்தில் அவர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி பக்கத்துல வரக்கூடாது. அதனால் அவர்கள் விலகி இருக்க வேண்டிய காலம், விளக்க வேண்டிய காலம் இல்ல, விலகி இருக்க வேண்டிய காலம். அவர்களே விலகி இருக்கணும். அதுதானே தவிர இன்றைக்கு யார் விலகி இருக்கிறாங்க? வேலைக்கு போறாங்க, மாசம் 4 நாள் லீவ் போட முடியுமா? இதெல்லாம் மாறி போச்சு பாருங்க. ஆனா இன்றைக்கும் இறை வழிபாடு என்று வருகின்ற போது தகுதி இல்லை என்று தானே விலக்கி வைக்கிறாங்க. சோ மற்றபடி வேறு ஒன்றுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு பேதம் கிடையாது. எல்லாம் இறைவன் படைப்பிலே வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? கணவன் மனைவி 2 சக்கரம். குடும்பம் என்ற வண்டி பயணத்துல கணவன் மனைவி 2 சக்கரங்கள். இல்ல கணவன் பெரிய சக்கரம், மனைவி சிறிய சக்கரம் என்றால் எப்படி வண்டி ஓடும்? இதிலே கூட ஒரு உண்மை இருக்கு பாருங்க.
ஒரு சக்கரம் பெரியது, ஒரு சக்கரம் சிறியது என்றால் எது மையமாக இருக்கும், எது சுற்றி வரும் பாருங்களேன். எது மையமாக இருக்கும், எது சுற்றி வரும்? சின்ன சக்கரம் தான் மையமாக இருக்கும், பெரிய சக்கரம் அதை சுற்றித்தான் வரும். அப்ப இப்படி எடுத்துக்கொண்டாலும் பெண் தான் குடும்பத்திற்கு மைய புள்ளி. அவளை சுற்றித்தான் ஒரு ஆணின் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. எனவே அன்பும் கருணையுமான பெண்ணினத்தை மதித்து தினசரி தவமேற்றி தவமாகிய இறைவனை அறிவதே வாழ்வின் இலக்கு என்று உணர்ந்து உலகம் மேன்மை பெற வேண்டும். மூன்றாவது கட்டம், அதாவது இளமை பருவம், பிறகு இளர பருவம், மூன்றாவது முதிர் வயதாகி இறக்கின்ற காலம் வரைக்கும் உள்ள கடை பருவம். இந்த கட்டத்தில் தாய்க்கு பின் தாரம் என்ற பழமொழியின் அர்த்தம் புரிந்து கொண்டால்தான் மனைவியின் கடமைகளையும் நல்ல பெண்கள் அனைவருமே கர்ம யோகிகள் என்பதையும் கணவன்மார்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பொதுவாக என்ன நினைக்கிறோம், தாய்க்கு பின் தாரம் என்றால் தாய்க்கு அடுத்து நம்மை பராமரிப்பதற்காக வந்தவர்கள் மனைவி என்று கொள்கின்றோம். அப்ப மனைவி தாயாக முடியுமா? ஒரு ஆணுக்கு மனைவியாக வாய்த்தவள் தாயாக முடியுமா? ரெண்டுக்கு பேதம் இருக்குல்ல. ஒரே ஒரு பேதம் தான், பாதுகாப்பு பராமரிப்பு அதற்குரிய கடமைகளிலே தாயும் தாரமும் ஒரே இடம்தான். ஆனா சந்ததி உருவாக்குவதற்கு மனைவிதான் ஆதாரம். அப்போ இந்த சந்ததி உருவாக்குகின்ற பருவம் முடிந்த பிறகு இப்ப மனைவியினுடைய ஸ்தானம் என்ன? அதாவது தாய்க்கு நன்றி பாராட்டும் கணவன்மார்கள் இப்ப மனைவியும் தாயுடைய ஸ்தானத்தில் இருக்கிறாள் என்பதை உணர்ந்து விட்டால் என்ன சொல்லுவாங்க? கண்ணதாசன் அழகா ஒரு பாடலை சொல்றார். ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே, வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. அதாவது இளம் பருவத்தில் திருமணம் ஆன புதிதில் தான் மனைவி என்ற கடமையில் இருக்கிறார். அது முடிந்து ஒரு 50 வயதுக்கு பிறகு போய் அவளுடைய கடமை என்ன என்றால், ஒரு தாய் போலவே கணவனையும் ஒரு குழந்தையாக பராமரிப்பாள். ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு, அன்னையும் அதே உறவுதான். இப்ப மனைவி அந்த உறவுக்கு உயர்ந்து விடுகிறார். வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. உடல்கள் 2, உயிர்கள் 2, உள்ளம் ஒன்றே என் உயிரே என்று துவக்கத்திலேயே புரிந்து கொண்டோம் என்றால் முதுமை காலத்திலே தவிப்பிருக்கார். இறுதி மூச்சு வரைக்கும் இன்பமாக வாழ முடியும். இப்போ இந்த தாய்க்கு பின் தாரம் என்ற பழமொழியை சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா என்ற உறவுக்கு பிறகு மனைவியா? அப்படி என்றால் தாய் சொல்வதை மட்டும்தான் முதலில் மதிக்க வேண்டுமா? மனைவியின் கருத்து அதற்கு முரண்பட்டால் மறுத்து விடுவதா? இந்த பழமொழிக்கு என்ன உட்பொருள் என்று ஒரு சிந்தனை வருகிறது இல்லையா? வினா வந்தால் தானே விளக்கம் கிடைக்கும். இப்போ தாய்க்கும் மனைவிக்கும் என்ன ஒரு கம்பேரிசன் பாருங்களேன்.
இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. இது தாய்மை. சரியா? கண்ணாசனுடைய வரிகளில் இது தாய்மை. சரி, இப்ப மனைவியின் பண்பு எப்படி? இதற்கு சளைத்து போகிறதா? இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தாய்மை, துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தாய்மை. இப்ப மனைவி இதை செய்வதில்லையா? கணவர், குழந்தைகள் என அனைவரும் உண்ட பிறகு மீதமுள்ள உணவு எவ்வளவோ அவ்வளவுதான் அவளது பசி. நீங்க கொஞ்சம் போட்டுங்க, எனக்கு வேணும் என்று சொல்றாங்களா? சாப்பிடுங்க, இருக்கு சாப்பிடுங்கன்றுவாங்க. மிச்சம் உள்ளது சாப்பிட்டுக்கணும், அவ்வளவுதான் அவருடைய பசி. அப்போ அதிகம் என்று நினைப்பதும் இல்லை, குறைவு என்று நினைப்பதும் இல்லை, இருப்பது போதும் என்று நினைக்கிறாளே, அப்போ இது தாய்மைக்கு சமம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. சரி, குடும்பத்தில் யார் நோயுற்றாலும் தனது தூக்கத்தையும் சோர்வையும் இயலாமையையும் சில சமயங்களில் தனது நோயை கூட பொருட்படுத்தாமல் சேவை செய்கின்ற தியாகம் நம்ம இயன்ற தாயின் அளவுக்கு குறைந்து போகிறதா? யோசிச்சு பாருங்க. நமக்கு கொஞ்சம் தலைவலி வந்தாலும் தலைவலிக்கு இது காஃபி போடுன்னு படுத்துக்கிறோம், இல்லை தைலம் தலைவிடு அப்படின்னு சுகமா படுத்துக்கிறோம். அப்படி மனைவி என்றைக்காவது படுத்தது உண்டா? நல்ல மனைவி, சோம்பேறிகளை பத்தி சொல்லல, நல்ல மனைவி. தனக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் அதையும் தாங்க சகித்து கொண்டு நமக்கு வேண்டியது செய்து கொடுக்குறாங்க இல்லையா? ஆயுள் உள்ளவரை குழந்தைகளுக்கு தாயாக பொறுப்பேற்ற மனைவி உயிர் உள்ள வரைக்கும் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு தாய் தான். ஆனால் மணந்து கொண்ட கணவர்களுக்கு முதிர் பருவத்தில் கணவருக்கும் தாயாகிறார். அதுதான் தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பிறகு அந்த இடத்திலே நம்மை கவனித்துக் கொள்பவள் மனைவியே தான். ஒரு வயது வரைக்கும் அவள் மனைவி என்ற பொறுப்பை ஆற்றுகிறாள். முதிர் வயதிலே அவள் மனைவி என்ற பொறுப்பிலிருந்து விலகி தாய் என்ற பொறுப்பிலே வந்து விடுகிறாள். இது நாள் வரைக்கும் மனைவியின் கடமையாக கணவரின் காதலில் பங்கு கொண்டவள் முதிர் வயதில் அதை தவிர்ப்பதிலே நாட்டம் கொள்கிறாள். இந்த சமயங்களிலே கணவரின் வெறுப்புக்கு ஆளாகின்ற பெண்கள் எத்தனை பேர்? அதிலே சுய விளக்கம் சொல்கின்ற மனைவி உண்டு. இதெல்லாம் போய் எப்படி அவரிடத்துல சொல்றது என்று மௌனம் காக்கின்ற மனைவியும் உண்டு. திருமண வாழ்வில் ஒரு மனமாகும் பெண் மனம் தாய்மையை தினம் தேடும், வாழ்க்கையின் ரகசியம் புரியாது என்று ஒரு பாடல் சொன்னேனே, அந்த பாடலுடைய பொருள் பாருங்க. திருமண வாழ்வில் ஒரு மனமாகும் பெண் மனம் தாய்மையை தினம் தேடும், வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. இப்போ இல்லறம் அதிலே ஆண் துணை தேடுதல் என்பதெல்லாமே கருவுறுதலுக்கான ஒரு நாட்டம் தான். ஏன் என்றால் எல்லா ஜீவன்கள், குறிப்பாக மனித இனத்திலே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஏன் நமக்கு கடவுளை பற்றி ஒரு சிந்தனை வருதுங்க? குறைந்தபட்சம் கடவுள் இல்லை என்றாவது சொல்லுவானே தவிர கடவுளை பற்றி பேசாத மக்கள் எத்தனை பேர்? 820 கோடி மக்களிலே வெறும் 45 கோடி மக்கள் தான் கடவுளை பற்றி எந்த கருத்தும் சிந்தனையும் இல்லாதவர்கள். பெரும் பகுதி கடவுளை பற்றிய நம்பிக்கையும் சிந்தனையும் மறுப்புவாதம் உள்ளவர்கள் தான். அதனால் அந்த தெய்வத்தை அறிய வேண்டும் என்ற ஆர்வம்
தந்தை தாய் உயிரும் ஒன்று சேர்கின்ற போதே இருவருடைய உணர்வும் நோ மைண்ட் ஸ்டேட், மனமற்ற நிலை, தெய்வீகம். அப்போ ஒரு குழந்தையின் கரு தெய்வீகத்தில் தான் உருவாவதனால அது தெய்வத்தை நாடிய ஒரு தாக்கம் ஆத்மாவிலே உண்டு, மனதிலே உண்டு. இப்ப மனசு எப்பவும் சுகத்தை நாடித்தானே ஓடிட்டு இருக்குது. எத்தனை சுகத்தை நாம் அறிவுப்படுத்துறோம்? உணவு வகைகள், இசை, காட்சிகள், உறவு, தாம்பத்தியம், எத்தனை அனுபவங்களை தருகிறோம். இவற்றிலே மனம் நிறைவு பெற்று விட்டதா? இல்ல. எதை நோக்கி ஓடுகிறது மனம்? எவ்வளவு அனுபவிச்சாலும் சலிக்க கூடாது, அதை நோக்கித்தான் போகுது. அது எந்த இடம்? தெய்வீகம், பேரின்பம். அப்ப மனதின் ஓட்டம் புலன் இன்பங்களை நாடி அல்ல, தன் மூலமாகிய அறிவை அறிவதற்காக, தெய்வத்தோடு கலப்பதற்காகத்தான் ஆத்மாவின் பயணமே அமைந்திருக்கிறது. அந்த தாக்கத்தில் ஒரு பெண்ணின் உடல் அமைப்பு 9 மாதங்கள் கருவை சுமக்கின்ற போது தெய்வீகத்தை சுமப்பதனால், அந்த தெய்வீகத்தை தூய்க்க வேண்டும் என்ற நாட்டத்தின் காரணமாக அதற்கு துணை ஒரு ஆண் என்பதனால் கரு உருவதற்காக மட்டுமே ஆண் துணை நாடுகிறது. அதுக்கு மட்டும்தான் மனைவி என்ற பொறுப்பு. மற்றபடி குடும்ப கடமைகள், நோயுற்ற காலத்திலே காத்துக்கொள்வது, துணையாக இருப்பது எல்லாம் தாய்க்கும் மனைவிக்கு என்ன பேதம்? ஒரு பேதமும் கிடையாது. அதான் தாய்க்கு பின் தாரம். எனவே திருமண வாழ்வில் ஒரு மனமாகும், பெண் மனம் தாய்மையை தினம் தேடும். இதுவரைக்கும் 40 வயசு வரைக்கும். அந்த கருப்பை முட்டையை உருவாக்கவில்லை என்றால் பிறகு ஆண் மீது நாட்டம் கொள்ளாது. அப்ப என்ன பொறுப்பை காட்டுகிறது? தாய்மை பொறுப்பை மட்டும்தான் தொடர்கிறது. அப்ப இதை ரெண்டும் தெரியாக புரிந்து கொள்ளாத ஒரு குறைபாடுதான் முதிர் வயதில் ஏற்படக்கூடிய தவிப்புகள். தெய்வீகம் நிறைந்த கருவை சுமக்க கர்ப்ப தானம் செய்யும் கணவரின் துணை நாடு மனைவி என்ற ஜீவாத்மா தேடுகின்ற உறவு, இது படைப்பின் ரகசியம். பருவம் அடைவதற்கு காரணம் என்ன? ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் ரசாயனம், பெண்களுக்கு புரோஜெஸ்டரோன் ரசாயனம். இவற்றை சுரக்க வைப்பது மூளையின் கட்டளை. ஹைப்போதலமஸ் என்ற பாகம் இடுகின்ற கட்டளை. இந்த ஹார்மோன் பெண்களுக்கு 14 வயது முதல் 40 வயது வரைக்கும், ஆண்களுக்கு 14 வயது முதல் 65-70 வயது வரைக்கும் சுரக்கும். அளவு வயதுக்கேற்ப குறைந்து வரும்னு வச்சுக்கோங்க. இந்த இயற்கை விதியை கணவனும் மனைவியும் அறியத்தக்க கல்வி தரப்பட வேண்டும் திருமணத்திற்கு முன்பே. இதை அறியாத காரணத்தினால்தான் முதிர் பருவத்திலே பெண்களுக்கு நாட்டம் இல்லாமல் போக, ஆண்கள் அதை பெற முடியாமல் தவிக்கின்ற இயலாமையில தேவையில்லாத காரணங்களுக்கெல்லாம் சச்சரவுகள் வரும், வெறுப்பு வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். எனவே இளமை, கவர்ச்சி, காதல் என்பதெல்லாம் ஹார்மோன்களின் தாக்கமே என்றாலும் இவற்றுக்கும் அடிப்படை அன்பும் கருணையும் தான். அதனால் ஹார்மோன்களின் தாக்கம் முடிகின்ற போது தாம்பத்திய கவர்ச்சி குறையுமே தவிர அன்பும் கருணையும் என்றைக்காவது இல்லாமல் போகுமா? கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கும். அதனால்தான்
கணவன் மனைவி என்பது தெய்வீக பந்தம், தெய்வத்தை அறிகின்ற வரைக்கும் தொடர்கின்ற பந்தம். இவை எந்த காலத்திலும் இல்லாமல் போவதில்லை. வெளிப்படும் வகையும் அளவும் பேதப்படுகிறது. அதாவது திருமணம் ஆன புதிதிலே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். சரி, இது மாதிரி எத்தனை ஆண்டுகள் ஒருவர் நினைத்ததை மற்றவர் நினைத்தார்கள், செய்தார்கள். யோசிச்சு பாருங்க. குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் தான் இந்த டயலாக் எல்லாம். இந்த ட்ரெஸ் போடுவீங்கன்னு நினைச்சேன், அதே மாதிரி போட்டீங்க. இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு வச்சு வைப்பேன்னு நினைச்சேன், அதே மாதிரி வச்சிருக்கிற. இதெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த டயலாக் எல்லாம். அது பிறகு மறந்தே போகும். திருமணம் ஆன புதிதில் இருந்த அந்யோன்யம் என்ன? காதலிக்கும் போது இருந்த கவர்ச்சி என்ன? 50 வயதில் இருக்கின்ற உறவு என்ன? யோசிச்சு பாருங்க. மறந்தே போச்சு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வருவதே இல்லை. மறந்தே போச்சு. ஏன்? குழந்தை, குடும்பம், வீடு பிரச்சனைகள், பிற குழந்தைக்கு கல்யாணம், வேலை வாய்ப்பு, சம்பந்தி, உறவு பிரச்சனைகள், இப்படி பல்வகை கடமைகளிலே திருமணம் ஆன புதிதில் இருந்த அன்பை நாம் மறந்தே போகிறோம். மறந்தே போகிறோம். அதாவது திருமணம் ஆன புதுசுல எப்போ இப்படியே இருக்கணும்னு பானுங்க. இந்த டைலாக் பேசாத தம்பதியில் இருக்க மாட்டாங்க. வீட்டிலே விசேஷங்கள்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார். மிக அற்புதமான படம். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, மிக அற்புதமான. அந்த கதாநாயகனுக்கு 25 வயது. அப்போ அவருடைய தாய் கருவுறுகிறார் 40 வயசுல. அவனுக்கு வெளியே சொல்லவே வெக்கமா இருக்கும். வெறுக்க தொடங்குகிறான் தாய் தந்தையர். அப்ப அவருடைய காதலி சொல்லுவா, இதுல என்ன நீ தப்பா நினைக்கிற? இப்ப நீயும் நான் என்ன நினைக்கிறோம்? எப்போ இப்படி இருக்கணும் தான் நீ டயலாக் அடிக்கிற. அப்ப அதே மாதிரி கடைசியில இருந்தா அது தப்பா என்று அந்த கதாநாயகி ஒரு கருத்து பேசுவதாக ஒரு மிக அற்புதமான திரைப்படம் அது. ஒவ்வொரு கணவன் மனைவியும் முதிர் வயதிலே பார்க்க வேண்டிய படம் அது. கருத்துள்ள படம். அப்போ துவக்கத்தில் பேசிய வசனம் என்ன? பிறகு அது ஏன் மறந்து போகுது? அதையும் ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. காரணம் என்ன? இந்த சமுதாயம் திணித்து வைத்த சில தேவையில்லாத மனோபாவங்கள். சாமிஜி கேட்பாங்க, குழந்தைகளுக்கு 15 வயசு ஆச்சுன்னா தாய் தந்தை சேர்ந்து ஒரே அறையில் படுக்கக்கூடாது என்று சொன்ன சமுதாயம் குழந்தைகள் முன்னாடி கணவன் மனைவி சண்டை போடக்கூடாது என்று கற்றுத்தரவில்லை என்பார் மகரிஷி. இது முக்கியம். அதாவது அந்த கவர்ச்சி என்பது எப்படியும் தெரிஞ்சுக்கதான் போறாங்க. அதை ஒரு கல்வியாக கொடுத்து விட்டால், இப்ப அமெரிக்கா இங்க நாடுகள் எல்லாம் பாருங்களேன், உண்மையிலே கல்வி என்றால் அந்த உடல் கூறு சொல்லி அது ஒரு கவர்ச்சி என்பதை மட்டுமே இந்த ஹார்மோன் பாடம் எல்லாம் நடத்தி சொல்லி கொடுத்துட்றாங்க. அதில முறை தவறினால் என்ன விளைவு வரும், முறையோடு இருந்தால் என்ன நன்மை வரும், அதையும் கற்றுக் கொடுத்துட்றாங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். கெட்டு போவதா கெடாமல் காத்துக்கொள்வதா, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நம்மகிட்ட சுதந்திரத்தை கொடுத்துட்றாங்க.
ஆனா இந்தியாவில் பாலியல் கல்வி என்ன சொல்லி தராங்க என்றால், அந்த சைக்கிள் 28 நாள் சைக்கிளை சொல்லி கொடுத்து எது பாதுகாப்பான நாட்கள் சொல்லி தராங்க. டேட்டிங் வசதியா போச்சு. இதுதான் கல்வியா? எப்படி இங்க அன்பின் திருநாள் என்று பிப்ரவரி 14ஆம் நாளை வைத்தார்களோ, அதை காதலர் தினம் என்று கொச்சைப்படுத்தியது இந்தியா தானே. அன்பின் திருநாள் காதலுக்கு மட்டும்தான் வேணுமா? புதுமண தம்பதிக்கு மட்டும்தான் வேணுமா? 90 வயது தாத்தா பாட்டிக்கு அன்பின் திருநாள் வேண்டாமா? அன்பு என்பது என்ன? கவர்ச்சியா? காதலா? அது தெய்வீகம். தெய்வீகம் யாருக்கு வேண்டாம், எப்ப வேண்டாம் சொல்லுங்க. எனவே இதெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ளாத ஒரு அறியாமை, பழைய திணிக்கப்பட்ட கருத்துக்கள், பழக்க வழக்கங்களிலே ஊறி போன மக்கள். இது படிச்சாலும் கேட்டாலும் மாத்திக்க மாட்டாங்க. எப்பவும் வாழ்க்கை என்பது எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் கருத்து என்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம். மாத்திக்க வேண்டியதானே. எனவே இதெல்லாம் நம்முடைய முன்னோர் புரிஞ்சிருந்தனால்தான் தாய்க்கு பின் தாரம்னு சொல்லி வச்சாங்க. புரியாம சொல்ல முடியுமா? ஆனா எந்த கருத்துக்கு நம்ம விளக்கம் சொன்னாங்க? வாழ்க்கையில எத்தனையோ பழமொழிகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பின்னாடி வருகின்ற சந்ததிக்கு பயனாகட்டும் என்றுதான் பழமொழிகளை சொல்லி வச்சாங்க. ஆனா யாராவது எதுக்காக விளக்கம் சொல்றாங்களா பாருங்களேன். அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க, ஸ்கூல்லையும் கற்றுத்தர மாட்டாங்க, கோவில் ஆன்மீக சொற்பொழிவுலையும் சொல்லித்தர மாட்டாங்க. எப்பத்தான் கத்துக்க போறாங்க? எப்படித்தான் கத்துக்க முடியும்? இதெல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை எப்படி நிறைவாகும் சொல்லுங்க. எனவே 4 வார்த்தை அன்பாக பேசுவதிலே அதுதான் வாழ்க்கையின் மனதனுடைய ஒரு நிறைவு இருக்கு. என்னதான் கர்ம யோகியாக நேரத்துக்கு சோறு போட்டுடலாம், நேரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இருந்து பார்த்துக்கலாம். ஆனா அன்பான வார்த்தைகள் இல்லைன்னு சொன்னா அந்த தாம்பத்தியம் எப்படி இருக்கும் நிறைவாக கடைசி காலத்துல? சோ இதெல்லாம் திணிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள். வயசாச்சான்னு இன்னும் என்ன இருக்கு? என்ன பண்ண முடியும்? வயசாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அன்பான வார்த்தைக்கு என்ன பிரச்சனை? எனவே இந்த அன்பு என்பதையே ஏதோ திருமணமான புதில் பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் அன்புன்னு நினைக்கிறாங்க. அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, அன்றன்றைய நிகழ்ச்சிகளை பற்றிய கருத்துக்களை பேசுவது, எதுவும் அன்பு கலந்து பேசுவது தானே. எனவே இந்த ஹார்மோனுடைய வேலை என்ன? அது குறைஞ்சு போனா மிச்சமுள்ள வாழ்க்கை என்ன? இதை தெரிந்து கொண்டால்தான் இருவருமே அது தகுந்தாற்போல் அமைத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏன் பெண்களுக்கு சின்ன வயசு, ஆண்களுக்கு சற்று கூடுதலான வயசு வச்சாங்க? ஏன்னா இவங்களுக்கு 40 முடிஞ்சு போகும், இவனுக்கு 60, 65 வரைக்கும் தேவைப்படும். அந்த இடைவெளியை குறைப்பதற்காகத்தான் பெண்கள் சிறிய குறைந்த வயதாகும், ஆண்கள் கொஞ்சம் சற்று அதிகமான வயதாகும் திருமணம் என்றெல்லாம் வச்சாங்க. மன பக்குவத்தின் மூலமாகத்தான் இதெல்லாம் சமாளிக்க முடியும். வாழ்க்கை கல்வியில் மேம்பட்டவர்கள் சுவை குன்றாமல் வாழ்ந்து முடிக்க முடியும். கருவறை, கல்வியறை, கலவியறை, கடையறை, கல்லறை, வாழ்க்கை 5 படித்தளங்கள். இதை வகுத்தவர் நம்முடைய ஞானிகள். இந்த 5 படித்தளங்களிலே கருவறை நம்ம கையில் இல்லை, அது தாய் தந்தை. கல்லறை நமக்கு நாம சமாதி கட்டிக்க முடியாது, அது சமுதாயம். இந்த 2 எல்லைகளுக்கு இடைப்பட்ட கல்வியறை, கலவையறை, கடையறை, இந்த 3 பருவங்களில்
வாழ்க்கை என்பது கலவை அறைதான். இதற்கான தயாரிப்பு தான் கல்வி அறை, பிரம்மச்சரியம், அது பிறகு கிரகஸ்தம். கடையறை என்பது நாம் பெற்ற அனுபவங்களை நம்முடைய சந்ததிகளுக்கும் கற்றுக்கு தருவது. நல்ல தாத்தா பாட்டின்னு சொன்னா பேர குழந்தைகளுக்கு வாழ்க்கை செயல்பாடுகள் எல்லாம் கற்றுத்தரணும். குறிப்பிட்ட வயது வந்துவிட்டால் அங்கேயும் இந்த பாலியல் கல்வியை நாசுக்காக கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிவு வேணும். கொச்சைப்படுத்திடக்கூடாது. எந்த ஒரு கருத்தையும் எவ்வளவு நாசுக்கா சொல்ல முடியும் என்பதில் கண்ணதாசன் தாங்க. கண்ணதாசன் தான். அவரு மாதிரி நாசுக்காக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. எத்தனையோ நீங்க திரைப்படல பார்க்கலாம். எனவே கருவறை, கல்லறை இரண்டும் நமது கடமை அல்ல. கல்வியறை, கலவியறை, கடையறை என்ற 3 பருவங்களில் வாழ்வு என்பது கலவையறையை மையம் கொண்டதே. கல்வி அறை என்பது இதற்கான தயாரிப்பு காலம். பின்பகுதியான கடையறை சந்ததியின் வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற கடமையில் முடிகிறது. எனவே கலவை அறை என்ற நடுப்பகுதி தான் வாழ்க்கையின் மையம். இதில் பங்கெடுக்கும் வாழ்க்கை துணையின் தியாகம் அது உணரவும் மதிக்கப்படவும் வேண்டும். தேவ நீதியின்படி தம்பிதற்கு அவசியமானது சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்பார் மகிழ்ச்சி அவர்கள். சரி, ஒரு மனைவியை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி இவ்வளவு பாராட்டுகிறோமே, அப்போ கணவனின் பங்கு பாராட்டுக்குரியது அல்லவா என்ற கேள்வி எல்லா ஆண்களின் மனசுக்குள்ளேயும் வரும் இல்லையா? ராமாயணத்துல கம்பர் சீதையின் பெருமைகளை, அழகை, குணங்களை, மேன்மைகளை பல கவிதைகளிலே சிலாகித்திருப்பார். இதெல்லாம் ராமாயணத்தை ஆழ்ந்து படிக்கிறவர்களுக்கும் சந்தேகம் வரும். ஆனா ராமனை பத்தி இவ்வளவு சிறப்பு ஒன்றும் பேசலையே கம்பர் அப்படின்னா, இவ்வளவு சிறப்பு மிக்க சீதைக்கு ராமன் தகுதி உள்ளவன் தானா என்ற கேள்வி கம்பனுக்கும் எழ, அதற்கு விடையாக ஒரே ஒரு கவியில் ராமனை புகழ்கிறார் கம்பர். என்ன சொல்றாரு? வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் விரிய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மழை முகிலோ மறி கடலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகன் இவன் என்று ஒரு வரியில ராமனின் பெருமைகளை சீதைக்கு மேல உயர்த்தி காட்டி விடுகிறார். இவனது நிறம் என்னவென்று என்னால் இயம்ப முடியவில்லையே, இவன் அழகை பற்றி, கீர்த்திகளை பற்றி, வீரத்தை பற்றி என்ன சொல்ல முடியும் என்று முடித்து விட்டார் கம்பர். இதே போலத்தான் பொறுப்புள்ள, நற்குணமுள்ள, சிந்தனை திறமுள்ள, நேர்மையான, உண்மையான, கடின உழைப்பாளியான கணவருக்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாது. எல்லாம் தாயைத்தான் போற்றுறாங்க, தந்தை யாரும் போற்றுவதில்லை. ஆனா தந்தையின் பங்களிப்பு எவ்வளவுன்றத யோசிச்சு பார்க்கணும். ஒரு பொறுப்புள்ள, குணமுள்ள, சிந்தனை திறமுள்ள, நேர்மையான, உண்மையான, கடின உழைப்பாளியான கணவருக்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாது. தாயின் கடமை இதற்குள் அடங்கி போகும். சரி, இப்போ அடுத்து இந்த மனைவி நல வேட்பு நாள் எப்படி மகிழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்றத அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை. பெண்ணின் பெருமை பற்றிய பல விடயங்களை தாக்கி பின் தாரம் என்பது பற்றிய விரிவான விளக்கங்களை ஐயா அன்று நமக்கு தந்திருக்கின்றார்கள்.
மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்விகள் கருத்துக்களுக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்வியை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கூறலாம். இதாக கேள்விகள் இருக்குமோ வரா ஐயா? சரிண்ணா, வழக்கம் போல நானே ஆரம்பிச்சிடுறேன். வாங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நுண்மையான பார்வைகள். கண்ணதாசனுக்கு வரிகளுக்கு கண்ணதாசனுக்கு நீங்க பிராண்ட் அம்பாசிடரா மாறிடலாம். அவ்வளோ ஆழமா அவருடைய வரிகளை எடுத்துக்கொண்டு வந்து அது கண்ணதாசன் வரிகள் கேட்பதற்கும் படிப்பதற்கும் ஒரு இன்பமான வரிகள். அதை நம்ம தலைப்புக்கு பொருத்தமா அதை கொண்டு வந்து சொல்லும்போது இன்னும் அழகுக்கு அழகு. இந்த பட்டினத்தார் கதையை சொன்னீங்க, அது வந்து ஒரு புதிய தகவல். அந்த கை திருவோடு ஏந்தி மகன் வந்தப்போ நீ எல்லாத்தையும் விட்டேன்னு இதை விடலையேன்னு சொல்லி அம்மா ஒரு புதிய பாடத்தை அங்கே கற்றுத்தந்ததா சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பு. இதுக்கு மேல ஒரு நிகழ்ச்சி உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஒரு கதையா கூட இருக்கலாம், அல்லது உண்மையிலே நடந்ததாகவும் இருக்கலாம். பட்டினத்தார் சும்மா ஒரு வரப்பு மேல படுத்துட்டு இருக்கும்போது இலைப்பாறுவதற்கு அந்த திருவோட்டையே தலைக்கு கீழே வச்சு படுத்துக்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த வழியில போன பெண்மணிகள் அந்த வரப்பு ஓரமா அப்படியே அவங்களெல்லாம் பேசிக்கிட்டே தானே போவாங்க. அப்போ வந்து இந்த சாமியாருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டாருன்றாங்க, இந்த ஓட்ட உடலையே, அதை கூட ஒரு சுகம், தலைக்கு ஒரு தலையணை கேட்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாசிங் கமெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு பேச்சு போற போக்குல சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இவர் காதுல அதை விழுந்து அந்த ஓட்டை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் சாதாரணமா வெறும் ஓடு இல்லாமே படுத்துட்டு இருந்தாரு. திரும்பி வரும்போதும் அந்த பெண்மணிகள் அந்த பக்கம் கடந்துகிட்டு போறாங்க. இங்க பாடியே நீ சொன்னதை கேட்டு சாமியார் வந்து எடுத்துட்டார் பத்தியா, நல்ல சாமியார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் கிடையாது, அவர் ஒட்டு கேட்கிற சாமியாரு, அவர் பாட்டு நிம்மதியா தூங்க வேண்டியதானே, நான் ஏதோ பேசிட்டு போறேன், இதெல்லாம் ஒட்டு கேட்டு அதெல்லாம் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா இன்னொரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆமா. சோ கிடைச்சிருச்சு. அம்மா சொல்லி வச்சிருந்த திருவோட்டையும் தூக்கி போட்டுட்டாரு. அதோட திருவோடு கதை முடிஞ்சது பட்டினத்தாருக்கு. அது ஒரு சுவையான கதைன்றதுனால அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன கருத்துக்கள் தெரிய வேண்டியதான, ஊர் பேச்செல்லாம் கேட்டிருக்க கூடாதுன்னு ஒண்ணு, சாமியார் வந்து சுகத்தை கேட்டு தலைக்கு தலையணைக்கு ஒரு ஒரு ஆதாரம் கேட்குது அப்படின்றது ஒண்ணு. அடுத்தது அவங்க சொன்ன உடனே அதை மாத்திக்கிட்டு உடனே தூக்கி போட்டாரு. அப்ப இப்படி ரெண்டு விதமான பார்வைகள். இப்போ ஊர்ல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, நமக்கு என்ன படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றதும் ஒரு உண்மை வழிவருது. ஆனா கடைசியில பட்டினத்தாருக்கு அந்த திருவோடும் போச்சு. ஆனா அந்த தாயை பத்தி அவரு அந்த ஆதிசங்கரர் மாதிரியே தாய் மேல ரொம்ப பற்று உடைய ஒரு மனிதர். அம்மா இறந்தப்போ எங்க இருந்தோ ஈமக்கிரி செய்யறதுக்கு வந்துட்டாரு. அந்த பாடல்கள்லாம் அப்படியே கேட்டா நெஞ்சம் உருகும். அந்த மாதிரி பாடல்கள் நீங்களே கூட சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஆமா, முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் ஆதரிச்ச அன்னைக்கோ கொல்லிடுவேன்னு அப்படியே அழுது ஒவ்வொரு பாட்டா சொல்லுவாரு. சோனகிரி வெந்தாலோ, சோனகிரி வித்தகா என்னை மறந்தாலோ அப்படின்னு போவோம். அது மாதிரி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க சொன்னீங்க. ஒரு நல்ல கருத்து. அது தாய் வந்து அதை குறிப்பா உணர்த்தினாங்கன்றது நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது நல்ல விஷயம். அது தாய்க்கு பின் தாரம், அது பாப்புலர் வரி சினிமாவும் ஒன்று வந்திருக்கு. ஆனா உண்மையான உள்ளர்த்தம் அதை நம்ம வழக்கம் போல வேதாத்திரிய சிந்தனையோட அழகா எடுத்து சொன்னீங்க. கண்ணதாசன் வந்து நுணுக்கமா சொல்றதுல ஒரு சொன்னீங்க இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப அந்த படத்துல கர்ணன் படத்துல கீதையை கொண்டு வரணும்ன்றதுக்காக படாத பாடுபட்டிருக்காங்க. கீதையை பத்தி சொல்லணும்னா அது பல வரிகள் பல பாடல்கள் தேவைப்படும், படம் நீளமா போயிடும்னு சொல்லிட்டு
கடைசியா கண்ணதாசனை பிடிச்சி இந்த பகவத்கீதையை கொண்டு வந்து நீங்க சாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிதான் அதுல அந்த பகவத்கீதை பாட்டு சாரத்தை நீங்க உங்களுக்கு படிச்சிருங்க, பாப்புலர் சாங் அது. அந்த ஒரு 10-15 வரிகள்ல பகவத்கீதையின் சாரத்தை கண்ணதாசன் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி தமிழ் வந்து ஒரு அருமையான ஒரு மொழி. இது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிறது. இலக்கிய சுவை, ஆன்மீக சுவை, எல்லா விதமான சுவைகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு மொழியாக நம்முடைய தாய்மொழி தமிழ் இருக்குது. அதெல்லாம் நம்ம எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்து வைத்தவர்கள் நம்மளாம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். சுப்பிரமணிய ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். இன்றைய இந்த பெண்ணின் பெருமை வந்து ஒரு செகண்ட் மனசு அங்கேயும் அலைய விடாம உன்னிப்பா கேட்கக்கூடிய அளவுல ஒவ்வொரு வரியும் ஒரு வார்த்தையும் எழுத்தும் அந்த அளவு செதுக்கி 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 கொண்டு வர்றீங்க. அந்த அதாவது அது எப்படி அது வார்த்தையில வர்ணிக்குதுன்னு தெரியலைங்க. அந்த அளவு ரொம்ப சிறப்பா நிதானமா புரியுற மாதிரி ஆழமான கருத்துக்களை நல்ல விளக்கமா இருக்குங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சப்ஜெக்டை பொறுத்து ஒரு சின்ன பாடல் வருஷத்துல ஒரு நாள் மனைவி நல வேட்பு நாள்ல இந்த பாடல் பாடுவேன், ட்ரஸ்ட்லயும் தவமயத்திலும். இன்னைக்கு அந்த பாடல் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா. பாடலாங்களா? சொல்லுங்க ஐயா. மனைவி சாரம். ஈடு கொடுக்க தெரிந்தவள் சாரம். உன்னில் பாதி அல்ல, நீயாகவே அவளை மாற்று. உனக்கு பாரமில்லை, காமத்தை தாண்டிய காதலை தேடு. உன் காலம் கடந்தும் நிலைக்கும் உறவு. கை தவற விட்டுவிடாதே, அவள் ஒரு கண்ணாடி பாத்திரம். தாயை மறக்க செய்யும் தாசி. இருந்தாலும் அவள் இல்லாமல் வாழ்வில்லை யோசி. தாயை மறக்க செய்யும் தாசி. இருந்தாலும் அவள் இல்லாமல் வாழ்வில்லை யோசி. அவள் இருக்கும் வரை உனக்கில்லை மரணம். முதுமையிலும் இளமையை விட கனிரசம் சொட்டும் அவள் துணை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்ல கருத்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா, நீங்கள் இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்கின்ற போது பெண் புத்தி பின்புத்தி என்று சொல்லி ஆரம்பிச்சிங்க. அதில் நீங்கள் அந்த பெண் புத்தி பின்புத்தி என்று சொல்லும்போது ஒரு பாசிட்டிவான விளக்கத்தில் தான் அந்த பதத்தை பயன்படுத்துறீங்க. அதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்டா எங்கடா இந்நாட்டில் பெண்புத்தி பின்புத்தி என்று சொல்லுகின்ற போது அதை ஒரு நெகட்டிவான பயன்படுத்துகிறார்கள். அதாவது ஷார்ப் மைண்டுங்க. பின்னால் வரக்கூடியதை முன்பே சொல்லக்கூடியவர்கள். பின் புத்தி என்ற பின்னால், அதாவது பின்னால் என்ன வரும், ஒரு செயலை செய்துட்டோம், அதோட விளைவு என்ன வரும் என்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அறிவுத்திறம் வாய்ந்தவர்கள். அதான் பெண் புத்தி பின் புத்தி என்பது. பயிற்சி வழக்கில் எங்கள் நாட்டில் அதை மாற்றித்தான் பயன்படுத்துவார்கள் ஐயா. எல்லா இடத்துலையும் அப்படியே சொல்லுவாங்க. அது ஷார்ப்பானது. அதான் அந்த கண்ணதாசன் பாடல பார்த்தீங்களா, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே. இப்போ திருமணத்திற்கு என்ற சம்பந்தம் பேச போற போது அது நமக்கு தெரியாத குடும்பமாக இருக்கலாம். அப்ப அவங்க எப்படிப்பட்ட மனிதர்கள், நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி நமக்கு தெரியும்? அப்ப பார்த்த மாத்திரத்தில், அவருக்கு கொஞ்ச நேரம் பேசின மாத்திரத்தில் இவங்க இப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, இவங்க நல்லவங்க, ஒத்து போகலாம், இது சரி வராது, வேண்டாம் என்று அந்த சம்பந்தத்தை முடிவு செய்யக்கூடிய அந்த அம்சத்துல தந்தையின் பொறுப்பை விட தாயின் பொறுப்பு அதிகமாக இருக்கும். அதனாலதான் அந்த பின் புத்தி என்பது கூர்மையான அறிவு. கூர்மையான அறிவு. கூர்மையான நன்றி ஐயா. இத்துடன் நாங்கள் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம் ஐயா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் வாழ்வியல் பாகம் 68 பெண்ணின் பெருமை அமர்வு 5 இந்த சிறப்பு சிந்தனை உரையை சிறப்பாக நமக்கு வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு
கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,